தானியேல் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்க தொடங்குறீங்கன்னா பாருங்க, 2 பாகத்தை இந்த அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்துக்கு அடையாளமாக சொல்லுகிறாங்க. ஒன்று அந்த சின்ன கொம்பு. இந்த ஒவ்வொன்றுக்கும் எதுதான் அடையாளமாக இருக்குது? இதில் மேதிய பரிசையை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா, அந்த அந்த பாகத்தை அப்படியே விட்டுட்டு அந்த பிந்தி முளைத்த அந்த கொம்பை குறித்து 3ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கோம். அதை நம்ம எதுவாக வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசி நம்ம என்ன விளக்கம் கொடுத்து வரோம்? வத்திக்கான் என்று ரோம ராஜ்யத்தினுடைய தலைநகரமாகி இட்டலியினுடைய தலைநகர முக்கிய நாடு ரோமனுடைய தலைநகரம் தான் எது? வத்திக்கான். அந்த சின்ன கொம்பு 110 சதுர கிலோமீட்டர் மாத்திரம் கொண்ட ஒரு பட்டணம். அதை நம்ம இங்கே மேதிய பர்சியா என்கிறது 2 ஆட்டுக்கடா, 2 கொம்புடைய ஆட்டுக்கடா என்று 4ஆம் வசனத்தில் மேற்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் பாய்கிறதை கண்டேன். அடுத்தால நான் கவனித்து கொண்டிருக்கையில் அந்த மேற்கே இருந்து ஒரு மாசிடோனிய மன்னர் பிலிப்பு, மாசிடோனியா சொல்லி எழுதியிருக்கா, அந்த அவருடைய தகப்பனார் பேர் பிலிப்புங்கிற ராஜா. அங்கே ஒரு பட்டணம் இருக்கிறது, பிலிப்பி பட்டணம். அங்கே கர்த்தருடைய சீசர்கள் அப்போஸ்தலர் ஊழியம் செய்த போது அந்த பிலிப்பி பட்டணத்தில் ஊழியம் செய்த சம்பவத்தை கடிதமாக எழுதினது தான் இங்கே எழுதியிருக்கு. பிலிப்பிய நிருபம் எழுதியிருக்கிறது. அங்கே படிக்கிறோம், ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. அது கிரேக்க நாடு. கிரேக்க நாட்டுக்கு ராஜாவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தலைமை யாரு? மகா அலெக்சாண்டர். அதனால அந்த ஆட்டுக்கு எத்தனை கொம்பு தான் சொல்லியிருக்கு? ஒரே கொம்பு. மேதிய பர்சியாவுக்கு கோரேஸ், தரியு 2 ராஜாக்களுக்கு 2 கொம்பு. இங்கே கீழே நாட்டின் முன்பாக நிற்க கண்ட 6ஆம் வசனம், 2 கொம்புகள் ஆட்டுக்கடாவின் நிமிடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோட அதற்கு எதிராக பாய்ந்தது. அந்த 2 கொம்புடைய ஆட்டுக்கடாவை அது என்ன செய்யிட்டு? ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லை ஆமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. 7ஆம் வசனம், அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார், அந்த கிரேக்க ராஜாவாகி அலெக்சாண்டருக்கு தப்புவிப்பார். 8ஆம் வசனத்தை பாருங்க, அப்பொழுது அந்த வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் பலம் கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அலெக்சாண்டர் என்ன செய்யிட்டான்? முறிஞ்சிட்டான். திடீர்னு 32 வயசுல அலெக்சாண்டர் என்ன செய்யிட்டு போனார்? இறந்து போனார். ஆமாம். அதுக்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராக விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. அந்த 4 கொம்புகளும் தான் எது? ராஜாக்களை சொல்லுங்க, 4 நாடுகளையும் சொல்லுங்க. வடக்க யாரு? ஆசியா மைனர், துருக்கி. அதனுடைய அலெக்சாண்டருடைய தளபதிகள் 4 பேர். வடக்க பசிமாக்கஸ், கிழக்க சிரியா. சிரியாவுக்குள்ள ஏறப்பட்டிருக்கு. சிரியாவில் அந்தியோக்கஸ் எப்பிபானஸ் வந்து அதுக்கு 100 வருஷங்களுக்கு முன்னாலேயே பிரிஞ்சிட்டுது. நான் அந்த வருஷங்களை போடலை. அவனுக்கு பேர் செலூக்கஸ். ஒரு காலத்தில் தான் கிமு 175 தான் யார் வாரா? சிரியாவில் அந்தியோக்கஸ் எப்பிபானஸ். அதுக்கு முன்னால் அலெக்சாண்டர் தளபதியாக இருந்தவன் செலூக்கஸ். செலூக்கஸ் அதில் நான் எழுதலை. மேற்க மாசிடோனியா அங்கேருந்து தான் அந்த அதனுடைய இந்த அலெக்சாண்டருடைய தகப்பனுடைய பட்டணம். தெற்க எஜிப்து தாலமினி சொல்லக்கூடிய, முன்னால் ஒரு காலத்தில் யார் அவங்க ஆண்டு இருந்தாங்க? பார்வோன் வம்சத்தார், பார்வோன் பேரில் வந்தாங்க. அதன் பிறகு வந்தது தாலமி. அந்த தாலமியில் ஒருத்தனுடைய மக தான் யார்? கிளியோபாட்ரா. அவங்களுக்கு நம்ம சரித்திரத்தை நம்ம ஆழமாக போண்டி இருக்கோம். அப்படி இந்த 4 பேரும் அலெக்சாண்டருடைய தளபதிகள். இவங்களில் ஒருத்தன் தான் கிமு 175 அந்தியோக்கஸ் எப்பிபானஸ் சிரியாவை ஆண்டு கொண்டிருந்தவனுக்கு அந்த காதங்க வரும். அதனால தான் அவனை பிரத்யேகமாக போட்டிருக்கிறோம். ஆமாம். அவைகளில் ஒன்றிலிருந்து 9ஆம் வசனம், ஒரு சின்ன கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராக சிங்காரமான தேசமாகி எருசலேமுக்கு தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. அது வானத்தின் சேனை பிரிந்து வளர்ந்து அதன் சேனையாகிய
நட்சத்திரங்கள் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி கர்த்தருடைய பரிசுத்தவான்களை எருசலேமை மிகவும் நெருக்கினதாக இந்த சிரியாங்கிறது இஸ்ரவேலுடைய வடக்கு பகுதிக்கு வடகிழக்கில் இருக்குது. சிரியா பழைய முழு இஸ்ரவேலுடைய வடக்கு அற்றத்தில் இருந்து கிழக்கிருந்து தான் எது சிரியா. அது இப்பவும் அங்கே ஏதோ தான் இருக்கு. பழைய அசீரியா ரெண்டா பிரிஞ்சு தான் சிரியாவும் ஈராக்குமா மாறினு பல தடவை சொல்லியிருக்கிறேன். அந்த சிரியாவிலிருந்து தான் அங்கே ஒருத்தன் வாரான். அது வானத்தின் 10ஆம் வசனம் சேனை பரியந்தம் வளர்ந்து அதில் சேனை ஆகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியில விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அதாவது அந்தி கிறிஸ்துவனுடைய வல்லமை இதில் இருக்கிறது என்று சொல்லி முந்தின அந்தி கிறிஸ்து இவன் தான் அப்படி சொல்லி அந்தி கிறிஸ்து விளக்கமாக கொடுத்து அந்த மூன்றரை வருஷங்கிறதெல்லாம் இதனால தான் அவங்க உறுதிப்படுத்தினாங்க. அப்படி தான் சபைகள்லேருந்து அதை போதிச்சு வருகிறாங்க. ஒரு 1-2 பெரிய தலைவர்கள் போதகர்கள் சொல்கிறவங்க பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது என்ன ஆயிரும், அதான் சத்தியமாகி போகும். படிக்க 11 வசனம். எருசலேம் சேனை அதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, தள்ளிட்டு நோக்கி எல்லாம் இங்க இதுல தான் இந்த இயேசு கிறிஸ்து மரித்து பலி என்று கலியை நிறுத்துறதெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தான். இதை தான் அங்க என்று சொல்லி 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை இதை கொண்டு அங்க ஒப்பிட்டு இதுதான் அங்க நடந்துன்னு சொல்லி அப்படி நிறைய பேர் திரித்து பேசியிருக்கிறாங்க. அதனால படிங்க, பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிக்கப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவன் என்னை நோக்கி 2300 என்னை கீழே 20 படிங்க. எது தரியும் ராஜாக்கள். அப்போ மேதியா பெர்சியா கோரேசம் ரோமம் உள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா யாரு? அலெக்சாண்டர். அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா, அவன் தான் அலெக்சாண்டர். அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் அதாங்க என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எழும்பினது என்னவென்றால் அந்த ஜாதியிலே 4 ராஜ்யங்கள் எழும்பும். ஆனால் அவனுக்கு இருந்த வல்லமை இந்த 4 பேருக்கும் இருக்காது. நான் ஒரே ராஜ்யத்தை 4ஆக பிரிச்சு இல்லை, இப்போ 4 பேர் வச்சிருக்கிறாங்க. அவருடைய ராஜ்ய பாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதவருடைய பாதம் நிறைவேறும் போது மூர்க்கமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவார். அவன் தான் யார்? அந்தியோகஸ். அவனுடைய வல்லமை பெருகும், ஆனால் அவனுடைய சுயநல பலத்தினால் அல்ல. அவன் அதிசயமான விதமாக அழிமுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைக்குடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியா இருக்கிறவருக்கு விரோதமாக எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். இவனுடைய காரியத்தை தான் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இந்த அந்தியோகஸ் எபிபானஸ் இவனுடைய சரித்திரம் தான் நாங்கள் என்ன செய்திருக்கிறேன் எழுதியிருக்கிறேன். பரிசுத்த ஸ்தலத்தில் பலிபிடத்தில் பன்றியை பலியிட்டு அந்த ரத்தத்தை பலிபிடம் எல்லாம் தெளித்து தேவாலயம் முழுவதும் பன்றி ரத்தத்தை தெளித்து அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்க முன்னால் ஆசனம் போட்டு அங்கே உட்கார்ந்து 40 நாளுக்கு மேலே அதிலே இருந்தானாம். அந்த தேவாலயத்தை தீட்டுப்படுத்த ஜனங்கள் அவ்வளோ மேன்மைப்படுத்தி இருக்கிறத தீட்டுப்படுத்த கர்த்தர் ஜனங்களை அவங்களுடைய பாதகத்தின் நிமித்தம் அவங்க கையில் ஒப்பு கொடுத்தார். பாதகத்தின் நிமித்தம் அவங்க 70 வருஷம் பாபிலோனில் அடிமைப்பட காரணமே என்னதுதான்? 70 வருஷம் பாபிலோனில் அடிமைப்பட காரணம் என்னதுதான்? ஓய்வு நாள் அவங்க ஆசரிக்காம போனதனுடைய அந்த கணக்கு எத்தனை நாள், எத்தனை வாரம், எத்தனை வருஷம் என்று சொல்லி கூட்டி கணக்கு பார்த்தா அவருக்கு எத்தனை வருஷம் வந்துதான்? 70 வருஷம் வந்துதான். படி தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் படி. எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய தொகையை படி. எரேமியா 25ஆம் அதிகாரத்தில் 8-9 8ஆம் வசனத்தில் படி.
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ அவங்க இனி என்ன செய்கிறது இல்லை, கேட்கறது இல்லை. இதனுடைய கருப்பொருளை படிக்கணும்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தில் கடைசி அதிகாரத்தில் 21 வேற ஒருத்தர் படிங்க. எரேமியா சாபமா எழுதியிருக்கிறார்கள். இதெல்லாம் நிறைவேறுவதற்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அவனு பால் கடிச்சு போட்டான், வியாபாரம் பண்ணனான், கிருஷி செய்தான், ஓய்வு நாளில் கல்யாணம் முடிச்சான், ஓய்வு நாளில் செய்யக்கூடாது அவ்வளவும் செய்தான். ஒலிமுக வாசல்ல வியாபாரம் பயங்கரமா நடந்தது. அந்த ஆசரிப்பினுடைய சாராம்சம் அவங்க இருதயத்தில் இல்லாம போயிட்டு, ராஜாக்களின் புஸ்தகத்துல எல்லாரும் வியாபார பொருட்களை தூக்கிட்டு அங்க போறதும் அங்க வாரதும் அப்படி நடந்ததாக என்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அதனால ஓய்வு நாட்களை, வாரங்களை, வருஷங்களை அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, ரம்யமா வேலை செய்யாம கையை கட்டிட்டு அடிமையா இருக்க வைத்து நான் ஓய்வு நாட்களை என்ன செய்வேன், பால் கடிப்பேன், நிறைவேற்றுவேன். பால் கடிப்பை நிறைவேற்றுறதுக்கு நான் அவங்கள அப்படி செய்வேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்தார், சொன்னார். அதைத்தான் அவங்க எங்க அதை செய்தாங்க, எருசலேம் பாபிலோன்ல கொண்டு கையை கட்டி போட்டு ஜெயிலையும் அடிமை வாழ்க்கை என்ன செய்தார் வச்சு, எருசலேம்ல ஒருவனும் பூமியில மண்பட்டி கொண்டு வெட்டாம ஏறு கொண்டு விழாம ஒலிமுக வாசல்ல கூடி பேசி காமெடி பண்ணி வியாபார சந்தைகளை நடத்தினவன் எல்லாம் எங்க கொண்டு போட்டார், தேசத்தை என்ன செய்தார், ஓய்வு நாள ரம்யமா தேசம் அனுபவிக்கும்படியாக இவனெல்லாம் கொண்டு அடைச்சார். புரியுதா உங்களுக்கு? அந்த குற்றத்தின் நிமித்தம்தான் அந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட குற்றங்கள் நிமித்தம்தான் இப்ப சிரியாவையும் அந்தியோகஸ் எக்ஸ்பிமனஸ் என்ன செய்தான், தேவாலயத்தை இவனை அசட்டை பண்ணலாம், தேவாலயத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தாரு, நாங்க இல்லை அப்படிங்கிறத அவனை அறியட்டும் அப்படிங்கிற காலம். இதெல்லாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு ஒப்புமையாக்கப்பட்டதுனால அந்தியோகஸ் எபிபானஸ் பலிபீடத்தில் அந்த பண்டியரை பலியிட்டு ரத்தத்தை எல்லாம் தெளித்து தேவாலயத்தில் அவன் தன்னை தேவன் போல என்ன செய்தானா, உட்கார வச்சான். அதனால பின்னால வருகிற அந்தி கிறிஸ்துவன் யாரானவன், இதே தான் வந்து என்ன ஒரு 7 வருஷத்துல என்ன செய்ய போறான், இதை நிறைவேற்ற போறான்னு அதே தான் சொன்னாங்க. இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்தி கிறிஸ்துவாட்டாங்க என்ன செய்யப்படல, பின்னால சொல்லப்படல. யாருன்னு சொல்லி இருக்குது, பலுசர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி சொல்லப்படுற ஆன்டி கிறிஸ்து அங்க என்ன செய்யல, சொல்லப்படல. ஆன்டி கிறிஸ்துவனால அந்தி கிறிஸ்துகளால் வருகிற பிரச்சனைய நம்ம வேதத்துல இனி நேரே பார்க்கலாம். நேரே பார்க்கும்போது அந்தி கிறிஸ்து பிதாவையும் குமாரனையும் என்ன செய்யலாமே கொண்டு வரல. பிதாவையும் குமாரனையும் கொண்டு வராதனால என்ன பிரச்சனை, கிறிஸ்து மறுதளிக்கிறதுனால என்ன பிரச்சனை, இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை மறுதளிக்கிறது. மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும், அறிக்கை பண்ண தெரியணும். அதுல எதெல்லாம் குறைவுபடுகிறது, அதனால அவங்க வாழ்க்கையில தேவனுடைய கோபத்துக்கு எப்படி ஆளாக்குறாங்க, அந்த கிறிஸ்துக்கள் ஏன் இவ்வளவு பெரிய குற்றவாளிகளாக ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தேவனுடைய நீதியை நிறைவேற்ற என்ன தவறு வருது அப்படின்னு கண்டுபிடிக்க தேவன் நம்ம நடத்துவார். அல்லேலூயா.